லஞ்ச் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று வாங்கின வாழைப்பழம் 2 இருந்துச்சா, நான் ஆல்ரெடி ரொம்ப நாள் அந்த வீட் பேன் கேக் செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாழைப்பழம், முட்டை, கோதுமை மாவு இருந்தாலே போதும். கொஞ்சமாக இனிப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். நான் இந்த பேன் கேக்கு மைதா மாவில் பண்ணாலும் நல்லா வரும்னு சொன்னாங்களா. நம்ம பண்ணுறோம் ஹெல்த்தாகவே பண்ணிடலான்ட்டு மைதா மாவு, இந்த ஒயிட் சுகர், பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணலை. இதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சியில் வாழைப்பழம், முட்டை, நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே பாலை காய்ச்சி வச்சிருந்தேன். கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மில்க் ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு, அதாவது இந்த தோசை மாவுலாம் இருக்குல்ல, அந்த பதத்துக்கு வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். ரெடி பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறமா பேனில் நெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிட்டேன். நம்ம வந்து இதில் பட்டர், நெய் எதனால ஆட் பண்ணிக்கலாம். அது மேலே என்கிட்ட நெய் தான் இருந்துச்சா, அதே கொஞ்சமாக ஊற்றிட்டேன். நான் கொஞ்சம் நல்லா வேகணும்னு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 1 மினிட் கழிச்சு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துட்டேன்னா அவ்வளோதான், பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். வீட்டில் கொஞ்சமாக ஹனி இருந்துச்சு, அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஊற்றும் போது மெலிசா ஊற்றிட்டேன். அது பார்க்க கொஞ்சம் தோசை மாதிரி ஆயிடுச்சு. பட் செகண்ட் ஊற்றும் போது கொஞ்சம் கனமாக ஊற்றுனதுனால அப்படியே சூப்பராக இருந்துச்சு.